ஹே ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னா, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான, நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத ஒரு உலகம் இருக்கிற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். நம்ம சின்ன வயசில் நாய், பூனை, ஆடு, மாடு இதுங்கள்லாம் பார்த்து அதுங்க கூட விளையாடி வளர்ந்துருப்போம். ஸோ அந்த அனிமல்ஸும் நம்ம கூட நிறைய அன்பு காட்டி விளையாட ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் ஒரு நாள் அந்த சேம் அனிமல்ஸ்லாம் திடீர்னு சிந்திக்க ஆரம்பிச்சிச்சு, அதாவது நம்ம மனுஷங்க மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா என்ன ஆகும்னு நீங்கள் நினச்சிருக்கிறீங்களா? ஸோ அது மாதிரி இருக்கிற ஒரு உலகம் நல்ல உலகமாக இருக்குமா, இல்லை ரொம்பவும் ஆபத்தான உலகமாக இருக்குமா அப்படின்றது தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நாள் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அனிமல்ஸ்க்கும் பிரெயின் சேஞ்ச் ஆகுது. அந்த டைமில் நாய் யோசிக்க ஆரம்பிக்கும், பூனெல்லாம் பிளான் பண்ண ஆரம்பிக்கும், ஏன்னா டிசிஷன் எடுக்கும், ஏன் குரங்கெல்லாம் பேச ஆரம்பிக்கும். அதாவது அனிமல்ஸ் ஹியூமன் லெவலுக்கு திங்க் பண்ண ஆரம்பிக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு டாகு உங்களோட லாங்குவேஜ் பேசுனுச்சு அப்படின்னா உங்களோட ரியாக்ஷன் என்ன மாதிரி இருக்கும்? ஃபஸ்ட்டு நார்மலாக எல்லா ஹியூமன்ஸும் ஷாக் ஆவாங்க. அனிமல்ஸ் எல்லாம் கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிக்கும். அதனால் மக்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த அனிமல்ஸோட கம்யூனிகேஷன் வச்சுக்க ஆரம்பிப்பாங்க. அப்படியே கொஞ்ச நாளில் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஆரம்பிப்பாங்க. ஆரம்பத்தில் எல்லாமே நார்மலாக தான் போயிட்டுருக்கோம். ஆனால் ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கும். ஏன்னா அனிமல்ஸுக்குள்ளே ஈகோ வர ஆரம்பிக்கும், டெரிட்டரி கான்செப்ட் வரும். இது என்னோட இடம், இது உன்னோட இடம் அப்படின்னு இடத்த பிரிக்க ஆரம்பிக்கும். உதாரணமாக டாகு இந்த வீடு என்னோட வீடு அப்படின்னு சொல்லும். அப்படியே லைன் பக்கம் போனோம் அப்படின்னா இந்த ஃபாரஸ்ட் என்னோட ஃபாரஸ்ட், யாரும் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லும். ஒரு கான்ஃப்ளிகேட் வர ஆரம்பிக்கும். இதே மாதிரி போயிட்டு இருக்கும்போது அடுத்தது என்ன ஆகும் தெரியுமா? அப்படியே ஒரு வார் சுச்சுவேஷனே கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். அனிமல் விசஸ் ஹியூமன். லயன் வந்து டைகர் அட்டாக் பண்ணும், எலிஃபென்ட்ஸ் வந்து பில்டிங் எல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணும், மங்கீஸ் எல்லாம் குழுவாக சேர்ந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும், பேர்ட்ஸ் எல்லாம் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணி அதனால அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். இது ஒரு ஸ்மால் ஃபைட் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு வேர்ல்டு வார் மாதிரி ஆகும். இதெல்லாம் கூட பரவலாம். இருக்கிறதுல ரொம்பவும் டேஞ்சரானது பூச்சி இனங்கள் தான். அதாவது எறும்பு, மஸ்கிட்டோ, தேனி. ஏன்னா இவங்கெல்லாம் நம்பர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப அதிகம், மில்லியனாக சேர்ந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். உதாரணமாக நம்ம ஒரு மஸ்கிட்டோவை அட்டாக் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மஸ்கிட்டோ அவங்களோட டீம்ட்டு போய் இது மாதிரி என்ன ஒருத்தர் அட்டாக் பண்ணிட்டான் அப்படின்னு ஒரு மில்லியன் மஸ்கிட்டோவை திரட்டிட்டு நம்மளை அட்டாக் பண்ண வந்தால் என்ன ஆகும்? ஹியூமன்ஸால் சர்வேவே பண்ண முடியாது. நம்ம எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருப்போம்? சிட்டியில் இருந்தால் ரொம்பவும் சேஃபான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அனிமல்ஸ் எல்லாம் திங்க் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கும்போது ஜூவில் இருக்கிற அனிமல்ஸ் எல்லாம் எஸ்கேப் ஆகும், ஃபாரஸ்ட்டில் இருக்கிற அனிமல்லாம் சிட்டிக்குள்ளே வரும். ஏன் நம்மளால் நம்ம வளர்க்குற நாய் பூனையை கூட கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஹியூமன்ஸுக்கு சுத்தமே சேஃப் இல்லாமல் மாறிடும். ஸோ இது மாதிரி ஒரு நிலைமையை ஹியூமன்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அடுத்து எடுக்கிற டிசிஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா அட்டாக் பண்ணுறது. எல்லா மக்களுமே கன்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க, ஆர்மிஸை யூஸ் பண்ணுவாங்க, டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்க. இது மாதிரி நிறைய அனிமல்ஸ் கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சண்டை போட்டு கில் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆனால் அனிமல்ஸ் கவுண்ட் வைஸில் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா எல்லா அனிமல்ஸுக்கிட்ட இருந்தும் அட்டாக் வரும். இப்போ ஒரு கேள்வி, ஹியூமன்ஸ் விசஸ் அனிமல் அப்படின்னா யார் ஜெயிப்பாங்க? இந்த கேள்விக்கு எங்கிட்ட ஆன்சர் கிளியராக கிடையாது. ஏன்னா ஹியூமன்ஸ் பிரெயின் ப்ளஸ் டெக்னாலஜி. அப்படியே அனிமல்ஸ் பக்கம் பார்த்தா அப்படின்னா ஸ்ட்ரென்த் ப்ளஸ் நம்பர் ஆஃப் குவான்டிட்டி அனிமல்ஸ் அதிகமாக இருக்குது இந்த வேர்ல்டில். ஸோ நீங்கள் யார் ஜெயிப்பாங்க அப்படின்றத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஸோ ஒரு வழியாக வீடியோவோட எண்டுக்கே நம்ம வந்துட்டோம். அதையும் தாண்டி அனிமல்ஸுக்கும் ஹியூமன்ஸுக்கும் ஒரு ஃபைட் நடக்குது அப்படின்னா இந்த உலகம் எந்த மாதிரிலாம் மாறும் அப்படின்னா நேச்சுரல் சுத்தமே பேலன்ஸே இல்லாமல் சேஞ்ச் ஆகிரும். ஃபுட் ப்ராப்ளம் வரும், சர்வேவே பண்ண முடியாது, எர்த்து முழுக்க ஒரு பெரிய குழப்ப நிலவும். இப்போ மனுஷங்களாம் நிறைய அனிமல்ஸை ஃப்ரெண்டாக பார்க்குறாங்க. அதனால தான் அந்த அனிமல்ஸும் நம்ம கூட ஃப்ரெண்டாக இருக்குது. ஆனால் அந்த அனிமல்ஸ் எல்லாம் மனுஷங்க மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா இது நல்ல உலகமாகவே இருக்காது, அது ஒரு போராட்ட உலகமாகவே மாறிடும். அதனால தான் இயற்கையாகவே பார்த்தீங்க அப்படின்னா அனிமல்ஸ் எல்லாம் இது மாதிரி இருக்குது, ஹியூமன்ஸ் எல்லாம் இது மாதிரி இருக்கிறாங்க. ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு கற்பனையான வீடியோ, ரொம்பவும் பிரம்மாண்டமாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, எப்பவும் போல் வீடியோவோட ஃபைனலாக ஒன்று, இது உங்களோட நெக்ஸஸ் வாய்ஸ் ஓவர், நான் உங்களோட ஐயனார். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அமுத்தி வச்சுங்க. சோசியல் மீடியாவில் நம்மளை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான வீடியோவோட உங்களை வந்து திரும்பவும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் எவ்ரிவன் அண்ட் மிஸ் யூ கைஸ்.